ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலும் இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் மாத கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையும் இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தினுடைய ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதத்திலே கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு மாத ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார். விசேஷமாக சென்னையிலே 2வது வாரம் 2 ஜெப குழுக்களை நடத்தி அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த உதவி செய்தார். 3வது வாரத்திலே கீழச்சிறைமான்குளம் என்கிற அருமையான சிஎஸ்ஐ கிராம கீழச்சிறைமான்குளம் என்கிற கிராமத்தில் சிஎஸ்ஐ திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை துதி ஆராதனையாக குழுவாக சென்று பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். 4வது வாரம் கங்கனாங்குளம் என்கிற அருமையான கிராமத்திலே சிஎஸ்ஐ திருச்சபையில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். வாய்ப்புகளை கொடுக்கிற ஒவ்வொரு திருச்சபைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியமானது ஆண்டவருடைய கிருபையினாலே ஹெல்பிங் மினிஸ்ட்ரியாக உதவி செய்யும் ஊழியமாகவும் திருச்சபையோடு இணைந்து துதி ஆராதனைகளை நடத்தவும் ஜெப குழுக்களை ஏற்படுத்தவும் அதி சீக்கிரத்திலே மிஷினரிகளை அனுப்புகிற பணியும் நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். எங்களுடைய இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் ஒரு பத்திரிகையை வெளியிட்டிருக்கிறோம். இயேசு பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி இந்த பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். நீங்க பத்திரிகையை ஜெபியுங்கள். உங்களுக்கு இந்த பத்திரிகை வேணும் என்றால் உங்க அட்ரஸ் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் இந்த பத்திரிகை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். விஷயமாக இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் மூலமாக சில தேவைகள் இருக்கிறது, அதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நீங்கள் அந்த தேவைக்காய் செபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே ஏவாரானால் அந்த தேவைகளை தாங்க முன் வரும்படி உங்களை அழைக்கிறோம். விசேஷமாக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஊழியத்தினுடைய யூடியூப் வாயிலாக கொடுக்கிற செய்திகளை எல்லாம் சரியாக நாங்கள் எடிட்டிங் செய்வதற்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை. மொபைல்ல தான் நாங்கள் எடிட் பண்றோம். அதனால நீங்கள் ஆண்டவர் உங்கள் இதயத்திலே ஏவாரானால் நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முன் வாருங்கள். அதோடு கூட கம்ப்யூட்டருடைய வைக்கிற டேபிள் சேர் தேவைப்படுகிறது. அதோடு கூட ஒரு மைக் செட் ஊழியத்திற்காக தேவைப்படுகிறது. அதோடு சில தேவைகள் இருக்கிறது. அதை நாங்கள் உங்களிடத்துல வரும் காலங்களில் சொல்லுகிறோம். நீங்கள் ஊழியத்துடைய தேவைகளை அறிந்து இந்த ஊழியத்தை தாங்க முன் வரும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். அதோடு கூட வருகிற டிசம்பர் மாதத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 50 குடும்பங்களுக்காகிலும் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நபருக்கு 1000 ரூபாய் கொடுத்து உதவி செய்யலாம் என்று நாங்கள் நினைத்து வருகிறோம். நீங்கள் அதற்காக செபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்துல ஏவாரானால் இந்த டிசம்பர் காலத்திலே உங்கள் மூலமாக உங்க குடும்பத்தின் மூலமாக ஒரு 1000 ரூபாய் நீங்கள் கொடுத்து தாங்க முன் வந்தால் ஒரு 50 குடும்பங்களுக்கு நம்மளால் முடிந்த மளிகை பொருட்களை அவங்களுக்கு நம்ம இந்த டிசம்பர் காலத்துல கொடுத்து அவங்க குடும்பத்துடைய தேவைகளை அறிந்து உதவி செய்ய ஆயத்தப்படுகிறோம். இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுத்த உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலேயே இந்த நவம்பர் மாத கர்த்தருடைய மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் அந்த நாளில கூட நான் சந்தோஷப்படுகிறேன். அந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த அருமையான வசனத்தின் மூலமாக இந்த நவம்பர் மாதத்துக்கான ஒரு தலைப்பு எனக்கு முன்பாக கர்த்தர் என்கிற தலைப்பை நான் இந்த நவம்பர் மாதத்திலே முன்வைக்கிறேன். நான் இதை குறித்து தியானிக்கும் போது எனக்கு முன்பாக கர்த்தர் என்ற இந்த வார்த்தை மிகவும் ஆழமாக என்னோடு இடைப்பட ஆரம்பித்தது. இன்றைய காலங்களிலே மனிதர்கள் யாரை முன்பு வைக்கிறோம்? குடும்ப காரியத்துல வரும்போது நம்ம ஒரு தலைமைத்துவமாக முன்னிற்கிறோம். இல்லைன்றால் தெரிந்த நண்பர்களையும் உறவுகளையும் ஏதோ ஒரு பொருளாதாரத்தை சார்ந்து முன்னிற்கிற ஒரு சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு உலகத்துல அநேகர் கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. வேலை என்று வரும் பொழுது இல்லைன்னா தொழில் என்று வரும்போது வேலைக்காரர்களை சில இடத்துல முன்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை. இல்லைன்றால் எந்த ஒரு நபர் நமக்கு உதவியாக இருக்கிறார்களோ அவர்களை முன்பு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை.
ஆனா நீங்க சங்கீதக்காரன் இந்த 16ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை என்பது தேவனாகி கர்த்தரை முன்பு வைத்து இந்த சங்கீதத்தை தொடங்குகிறார். 2ஆம் வசனத்திலே சொல்லும் போது, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வமுக்கு வேண்டியதாயிராமல் என்று சொல்லுகிறார். இந்த சங்கீதம் முழுவதிலும் சங்கீதக்காரருடைய வார்த்தைகள் எல்லாம் கர்த்தரை முன்பாக வைத்து, கர்த்தரை மாத்திரமே முன்பு வைத்து தன் காரியத்தை செயல்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில யாரை முன்பு வைக்கிறோம்? அநேக காரியத்துல நம்முடைய காரியங்கள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு உலகத்தையும் உலக சார்ந்ததை முன்வைக்கிறதுனாலே அநேக காரியங்களிலே நாம் வெற்றி பெறாத ஒரு சூழ்நிலை. அதே சங்கீதம் பார்க்கும் பொழுது 62ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 62:6, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதக்காரன் தேவனை முன்பாக வைத்து அவர் தேவனை நம்பி கடந்து போகிறார். தேவனை நம்பி கடந்து போகிறார். அவர் தேவனை முன்பாக வைத்தது மாத்திரல்ல, தன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கிறார். அதாவது தலைப்பை நான் சொன்னேன், எனக்கு முன்பாக கர்த்தர். நம்முடைய எல்லா காரியத்துக்கு முன்பாக கர்த்தரை நாம் முன்பு வைக்க வேண்டும். கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும், நம்முடைய பாதை ஜெயமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரும் ஊழியம் செய்த நாட்களிலே எல்லா காரியத்திலும் பிதாவாகிய தேவனை முன்பாக வைத்தார். தான் மரிக்கும் அந்த மரண தருவாயிலும் கூட, ஆகிலும் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி என்று சொல்லுகிறார். தனக்கு ஒரு மரண வேலை வருகிறது, அதிலும் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி பிதாவை முன்பு வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்பு தேவனை வைக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை பெற போகிறோம். ஒருவேளை இந்த வருஷத்தை தொடங்கி இந்த மாதம் வரையிலையும் ஒருவேளை நாம் யாரை முன்பு வைத்து நம் பிரயாணத்தை தொடங்குறோம்? காலை எழுந்தவுடன் வேதம் வாசித்து ஜெபித்து அவரை முன்பு வைக்கிறோமா? இரவு நித்திரைக்கு போகும்போது நாம் ஜெபித்து அவரை முன்பு வைத்து நித்திரை செய்கிறோமா? நம் வேலைகளை தொடங்கும் போது அவரை முன்பு வைத்து வேலைகளை தொடங்குறோமா? நம்ம ஆகாரங்களை உட்கொள்ளும் பொழுது தேவனை முன்பு வைக்கிறோமா? அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தரை முன்பு வைக்காதனால அநேக ஆபத்துகளை சந்திக்கிறார்கள். ஆனா வேதத்திலே பார்க்கிறோம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். மோசே எப்படி தேவனை முன்பாக நிறுத்தினார்? தேவனை எப்படி முன்பாக நிறுத்தினார்? யாத்திராகமம் 33:1-2 நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசங்களுக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோனியனையும் எதேனியும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபோசியனையும் துரத்தி விடுவேன். மோசே ஆண்டவராய் அழைக்கப்பட்டு அங்கே ஜனங்களை வழி நடத்தும் போது, லட்சத்துக்கு மேலான அந்த ஜனங்களுக்கு முன்பாய் போகும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் ஒரு தூதனை நான் அனுப்புறேன். காரணம் என்னன்னா, நீங்க 33:3 ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் உண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தாலும் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாகவும் தேவனுக்கு விரோதமாக பாவசைகளா இருக்கிறபடினாலதான் ஆண்டவர் சொல்ல வணங்கா கழுத்து உள்ள ஜனம். இன்னைக்கு நிறைய நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனா தேவனை முன்பு வைக்கிறதுல மறந்து போகிறோம். ஆனா லட்சத்துக்கு மேலான ஜனங்களை வழிநடத்தின மோசே யாரை முன்பு வைக்கிறார்? யாத்திராகமம் 33 நீங்கள் 12 வாசிக்கும் போது கர்த்தர் மோசேயை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லி, ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கல. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க அழைச்சிட்டு போன்னு சொன்னீங்க, எனக்கு முன்னால யார் போவான்னு சொல்லல. அதனால சொல்றாரு 13ஆம் வசனத்துல, உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கொடுப்பதற்கும் உம்முடைய வழி எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்துக் கொள்ளும். இங்க மோசே ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவன் முன்பாக போக விரும்பல. அவனை தான் தேவன் தெரிந்து கொண்டாலும் அவன் முன்பாக போகல. அவன் தேவனை முன்பாய் போகும்படி அழைக்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களோ பாவம் செய்து அக்கிரமம் செய்கிறபடினா நான் வரமாட்டேன் மோசே, ஒரு தூதனை அனுப்புறேன்.
ஆண்டவர் இடத்துல மோசே தாழ்மையோடு கஞ்சுகிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு 14 வசனத்துல, அதற்கு அவர் என் சமம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. பாருங்க, மோசேயுடைய அந்த இருதய விருப்பம் எல்லாம், இத்தனை லட்சம் பேருக்கு நான் தலைவரானாலும், ஒருவேளை அவர் பிரதமர் அந்தஸ்துல இருந்தாலும், ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும், அவர் சொல்லுகிறார், நான் இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பாக போகணும். கர்த்தர் முன்பே போகும்படி அழைக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை நிச்சயம் தருவேன். ஆண்டவருடைய சமூகத்தை முன்பாக வைக்கும் போது அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறாராம். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அதே சங்கீதம் 62:6 நீங்கள் வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? 62:6 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 62:6 சொல்றாரு, 6ஆம் சங்கீத வசனத்துல, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு, ஆண்டவரை முன்பாய் வைத்ததுனால அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் அசைக்கப்படுவதில்லை. வாசித்த சங்கீதத்துல சொல்லுகிறாரு, எனக்கு முன்பாக நான் கர்த்தரை வைப்பதினாலே நான் அசைக்கப்படுவதில் வலது பாரிசத்திலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அதை மோசே அங்கே தேவனாய் கர்த்தரை முன்பு வைத்ததுனால உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. 15ஆம் வசனம் 33:15 சொல்றாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாம போனா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. மோசே தேவனோடு சொல்லுகிறார், நீங்க முன்ன போங்க ஆண்டவரே, என் காரியத்துல நீங்க முன்ன போங்க. அதனால ஆண்டவர் மோசேயோடு சொன்னார், நான் உனக்கு முன்பாய் செல்வேன், நான் உனக்கு முன்பாய் சொல்வேன். அதே யாத்திராகமம் 34:6 பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு முன்பாய் கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். அழகாய் மோசே சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவராம்? அவர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ள. அவரை முன்பாக வைக்கும் போது நமக்கு இரக்கத்தை கட்டளையிடுகிறார், தயவை கட்டுகிறார், நீடிய சாந்தத்தை தருகிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவரை முன்பாக நிறுத்தும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். எபிரேயர் 11:26-27 வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே எபிரேயர் ஆக்கியோன் எப்படி தேவனை முன்பு நிறுத்துகிறார். எபிரேயர் 11:26-27 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தத்தையும் பூசலாகிய நியமத்தை ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவன் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படியே செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேவனை முன்பாக வைத்து கடந்ததுனால அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவனை எல்லா இடத்திலையும் பாதுகாக்கிறார். ஆனால் எகிப்தியர்கள் தங்களுடைய பலனை முன்னே வைத்தார்கள், தங்களுடைய திறமையை வைத்து செங்கடல் இறங்கினாங்க, ஆனால் அமிழ்ந்து போனார்களாம். ஆனால் கர்த்தரை முன் வைத்த மோசையோ ஜெயம் பெற்றான் என்று பார்க்கிறோம். தர்மையான மாதத்துல நீங்க கர்த்தரை முன்பாக வைங்க, உங்க எல்லா காரியத்திலும் வைங்க, உங்க பிசினஸ்ல வைங்க, உங்க தொழில வைங்க, உங்க குடும்ப காரியங்கள்ல வைங்க. ஒருவேளை கடன் பிரச்சனை, வியாதியா இருக்கட்டும், ஆண்டவரை நீர் முன்பாக நின்று இந்த காரியத்துல உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்கணும். அடுத்த பார்க்க போறோம் நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நெகேமியா அந்த அலங்காரம் இடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அவர் எப்படி தேவனை முன்பாக நிறுத்துகிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5-6 என வாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியராகி இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி. நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு ஆயத்தப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து அங்க நெகேமியாவுக்கு தகவல் வருது, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நெகேமியா ஆண்டவருக்கு முன்பாக எப்படி அழுதாரு? இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து பாவங்களை அறிக்கையிடுகிற, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உம்முடைய செவியை கவனித்து உம்முடைய கண்கள் திறந்திருப்பதாக நான் என் தகப்பன் விட்டாரும் பாவம் செய்தோம். இங்கே நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாய் அங்கே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம்.
நம்முடைய காரியங்கள் நடைபெறுவதற்கு நம்முடைய பாவங்களை அவருக்கு முன்பு அறிக்கையிடணும். அவர் நமக்கு முன்பாய் போகிறது மாத்திரம் அல்ல, நம் பாவங்களை அறிக்கையிட்டு நமக்கு முன்பா போகணும். அவரை முன்பாக அனுப்பிவிட்டு பின்பாய் பாவம் செய்யல இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தார்கள். அதனாலதான் நெகமியா அங்கே கென்றுகிறதை பார்க்கிறோம். அதை 1:7 பாருங்க, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்களையும் கை கொள்ளாதே போனோம். அங்கே நெகமியா சொல்றாரு, நீர் மோசேக்கு கட்டளையிட்டு கொடுத்த எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே, அதனால் உமக்கு முன்பாக நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒருவேளை சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறாமல் இருப்பதற்கு நம்ம வாழ்க்கையுடைய பாவங்கள் காரணமா இருக்கும். அதையெல்லாம் நம்ம அவருக்கு முன்பு அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு, என் ஆண்டவரே நீர் இல்ல பாவத்துங்களை மன்னித்து எனக்கு முன்பாக போங்கப்பா, என் பிரச்சனைக்கு முன்பாய் போங்க, என் போராட்டத்துக்கு முன்பாய் போங்க, என் பாடுகளுக்கு முன்பாய் போங்க, என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லணும். அதான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் நாரின் இடத்திலே வாருங்கள், நான் உங்கள் பாரங்களை சுமக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். என் நுகல் நகுவானது. நிறைய நேரம் நம்மளே சுமக்கிறோம். அதே நெகமியா 2:4 நீங்க வாசிங்கன்னா 2:4, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. இங்க நெகமியா அந்த ராஜாவிடத்துல போய் கேட்பதற்கு முன்பாய் தன் இருதயத்துல கேட்கும் போதே அங்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். தன் காரியங்களை அவருக்கு முன்பாக வைக்கிறார். அவருடைய பிரச்சனைகளை அவருக்கு முன்பாக வைக்கிறார். அதனால அவருடைய பிரச்சனைகள் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம பிரச்சனைகளை ஆண்டோட சமூகத்துக்கு முன்பாக வைக்கணும். கர்த்தரை நமக்கு முன்பாக அனுப்பணும். நம்மளே சுமக்கிறோம், நம்மளே அதை எடுத்துக்கொள்ளுகிறோம், நம்மளே அதில் போராடுகிறோம். அதில் ஜெயம் பெற முடியல. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பா நான் கடந்து போறேன், உங்க பிரச்சனைக்கு முன்பா நான் கடந்து போறேன், என்னை நீங்கள் முன்பாக வைங்க. சங்கீதக்காரன் எப்படி தான் வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றாருங்கிறத பார்க்க போறோம். 1 சாமுவேல் 26 நீங்க 24 வாசிங்கன்னா, இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படி என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதனால அவர் என்னை எல்லா உபத்திரத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். சவுலோடு பல போராட்டங்கள் வருகிறது, பல உபத்திரம் சங்கீதக்காரனுக்கு வருது. ஆனால் அது சங்கீதக்காரனோ தேவனை முன்பா நிறுத்தினால சவுலுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தாவீது வெற்றி பெறுகிறார். இதான் இறுதியான இந்த 1 சாமுவேல் 26 சந்திப்பு. அடுத்தது 26-25 சவுல் சொல்லுகிறார், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றார். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுல் தான் தானத்துக்கு திரும்பினான். பயங்கரமான ஒரு போராட்டம் சவுலுக்கும் தாவீதுக்கும் வருது. தாவீதுக்கு எதிராய் சவுல் யுத்தம் பண்ணுகிறான். சவுல் தன்னை முன்னே வைத்தான், தாவீது தேவனை முன்பாக வைத்தான். முன்பாக வச்சு ஓடுறான், எங்க போனாலும் என் ஆண்டவரே, என் தேவனை காப்பாற்றும் காப்பாற்றும். கடைசியாக அவன் சொல்றான், என் ஜீவனை நீங்களாக்கி என் தேவன் ரட்சிப்பார், ஏனென்றால் தேவனை நான் முன்பாய் நிறுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அருமையான மாதத்துல நீங்க தேவனை முன்பாக நிறுத்துங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே சங்கீதம் 16:8 நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 16:8 வாசிக்கும் போது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் அவனை முன்பாய் நிறுத்தினால சவுல் கொண்டு வந்த எந்த ஒரு போராட்டத்தினால அவன் அசைக்கப்படவில்லை. பாடு இருந்தது உண்மைதான், போராட்டம் இருந்தது உண்மைதான், ஆனா அசைக்கப்படவில்லை. எபிரேயர் 12:1-2 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் ஆக்கியன் அதே 11:1-2 அழகா சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் தம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொகுக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நினைத்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பாருங்க, எபிரேயருக்கு அழகா எழுதுறாரு, அவருக்கு முன்பாக நம்ம பொறுமையோடு ஓடணும். அவரை முன்பாக நிறுத்திட்டு நமக்கு சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பொறுமையா ஓடணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவரும் அதை எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய தேவனை முன்பாக நிறுத்தினதுனால தனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தேவனுக்கு அர்ப்பணித்து சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தனால அந்த வலது பாரிசத்திலே அவர் விட்டிருந்தாராம். தேவனுக்கு முன்பாக நாம் நம்முடைய காரியங்களை நிறுத்தும் போது, தேவனை முன்பாக நிறுத்தும் போது, தேவனை மாத்திரமே சார்ந்து நிற்கும் போது நம்ம அசைக்கப்படுவதில்லை. நம்ம பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. நம்ம பார்த்தோம் எப்படி சங்கீதக்காரன் சவுலின் கைக்கு தப்பிக்கப்படுகிறார், எப்படி மோசே அந்த ஜனங்களை நடத்தி செல்ல கர்த்தரே முன்பாய் போகிறார், எப்படி இஸ்ரேல் நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு அங்கே மண்டாடி தேவனுக்கு முன்பாய் அழுது பாவரிக்கை செய்ததுனால அந்த அலங்கம் கட்டுவதற்கு தேவன் இரக்கத்தை கட்டளையிடுகிறார். மேகம் போன்ற திரளான காரியங்கள் சூழ்நிலைனாலும் தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்து தேவனை முன்பை வைத்து கடந்து போவோமானால் நமக்கு எந்த ஒரு சேதமும் வராது. கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காக அவரை ஸ்தோத்திரித்து, அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். எனக்கு முன்பாக கர்த்தர் என்ற அந்த வார்த்தையை இந்த நவம்பர் மாதத்துல அப்பா பிரசங்கிக்க கிருபை தந்தீங்களே, அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, அதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் ஒவ்வொருக்கும் பயனுள்ளதாக அமையட்டும். அப்பா இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாய். கர்த்தாவே நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பங்காளர்களையும், சப்போர்ட்டாளர்களையும், ஆண்டவர் ஒவ்வொரு ஜபிக்கிறவர்களையும், ஒவ்வொரு ஊழிய தாங்குகிறவர்களையும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்க எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம், உங்களை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். நீங்க எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்துக்காய் ஜெபியுங்கள் யூடியூப் சேனல் எல்எல்என் விஷன் யூடியூப் சேனல் மூலமா வருகிற நிகழ்ச்சியை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுல நிறைய நாங்க ப்ரோக்ராம் போட்டுட்டு இருக்கிறோம், குறு நாடகங்கள் போடுறோம், பாடல்கள் போடுறோம், அநேக ஷார்ட்ஸ் செய்திகளை போடுகிறோம். தொடர்ந்து நீங்க அனைவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த ஊழியத்துக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.